ஜஸ்ட் ஆல்ரெடி ப்ராசர் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ப்ராசர் கழட்டி மாட்டலாம் பார்த்துருக்கீங்களா. இது ஆக்சுவலாக ஒரு புது ப்ராசர். ப்ராசர் பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்கு, பென்டிஎம் கோல்டு. அதுக்கடுத்து என்னங்க போட்டிருக்கு, G6400 LGA 1200. LGA 1200 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பின்ஸ் இருக்குல்ல மதர் போர்டில் எத்தனை பின்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த LGA 1200ன்றது. இது G6400 மாடல். இது ப்ராசர் மேலேயும் கண்டிப்பாக இது இருக்கும். இந்த இருக்குல்ல ப்ராசர் ஓப்பன் பண்ணுற முன்னே காமிக்கிறேன். என்ன போட்டிருக்கு, G6400 இருக்கா, மேலே இருக்கா, மேலே எழுதியிருக்கா. இதோட ஸ்பீடு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்ப்போம். எல்லாமே அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இருக்கா, G6400 4 GHz, எத்தனை MB, 4 MB கேட்சு, LGA 1. ஆக்சுவலாக இதான் இதோட கான்ஃபிகரேஷன். ஆக்சுவலாக 4 GHz ப்ராசரு, 4 MB கேட்சு, LGA 1200. இதுதான் இப்போ இதோட ப்ராசர் டீட்டெயில்ஸ். அப்படியே எழுதிக்கணும். நீ வேணா இங்கிட்டு கூட வந்துருவானே இந்த சுமந்த், நீ இங்கிட்ட வந்துருக்கா சேர் எடுத்துக்க, சென்டராக இருக்கும், அப்படியே உட்காந்துக்கலாம். ப்ராசஸர் டியூர் கோர் டு டியோ i3 i5 i7. ஆமாம், இது டுயல் கோர். அதான் இது. ஆமாம், இது என்னன்னா ஒன்று இந்த சிம்பிளாக பார்க்குறதுக்கு இந்த G6400 போட்டிருக்கேன்ல, இந்த G6400ன்றத நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இதில் இருக்கிற பென்டிஎம் ஆர்னு போட்டிருக்கோம். இந்த டுயல் கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்டிஎம் ஆர்னு போட்டிருக்கோம். இதே கோர் i3 i5னா கோர் i3 கோர் i5ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ராசரில் மேலே இருக்கல பென்டிஎம் ஆர்னு போட்டிருக்கோம் மேலே. இது டுயல் கோர்னா மட்டும் இந்த மாதிரி இருக்கும். நீ i3 i5னா i3 கோர் i3 கோர் i5 கோர் i7 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணுற முழுக்க ஜஸ்ட் இது ராக்ஸ் இருக்குல்ல, இது இருக்குல்ல, இதான் அதோட சீல்டு. ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல். இதில் என்னென்ன இருக்கும் நார்மலாக இதை இந்த ஸ்டிக்கர் தான் வந்து இதில் வந்து நம்ம சிபியூவில் ஃப்ரண்ட்டில் ஒட்டியிருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு அசம்பிள்டு சிபியூ பிராண்டட் சிபியூ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ப்ளஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் மேனுவல் இது. ப்ளஸ் இதில் என்னென்ன இருக்குது, ப்ராசரு இதோட மேலே வச்சுருக்காங்க. சின்ன ஒரு பாக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் தனியாக இருக்கும். அதுக்கடுத்து இதோட கூலிங் ஃபேன். எந்த ப்ராசர்னாலும் அந்த ப்ராசரோட சேர்த்து கூலிங் ஃபேன்ற வந்துடும். கூலிங் ஃபேன் அந்த இன்டெல் ஒரிஜினல் ஃபேனு அவங்க அதோட சேர்ந்து வர்றது. ப்ளஸ் இதுக்குரிய ஹீட் சிங் பேஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல்லாம் பேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன பேக்கில் இருக்கும், தனியாக வச்சிடும். இப்போ என்னென்னா அதிலே வந்து டிஃபால்ட்டாக அதிலே பேஸ்ட்டு வச்சே வர ஆரம்பிச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே வச்சு புட்டிங் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனோட வோல்டேஜ் வந்து DC 12 வோல்ட்டு. நான் சொன்னால என்ன வோல்டேஜில் ஃபங்க்ஷன் அதில் மேலே போட்டிருக்கு பாரு, DC 12 வோல்ட் போட்டிருக்கா, DC 12 வோல்ட்டு ஃபேன். ப்ராசரோட டீட்டெயில்ஸ் தான் இன்டெல் பென்டிஎம் 6 G6400 SRH3 போட்டிருக்காங்க. 4 GHz இதோட ஸ்பீடு வந்து 4 GHz. நான் சொன்னால ப்ராசரோட ஸ்பீடு எல்லாமே ஃபஸ்ட்டு மெகாஹெர்ட்ஸு, அதுக்கடுத்து GHz. பென்டிஎம் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மெகாஹெர்ட்ஸ்லாம், அதுக்கடுத்து GHz 1 GHz 2 GHz அந்த மாதிரி. 4 GHzனா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஆமாம், இது மேக்ஸிமம் 3.5 அந்த மாதிரி இருந்துச்சு. 4 GHz நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த 4 GHz இதுவரை நான் எந்த இதுலேயும் பார்த்ததில்லை. இப்போ 2.3 to 3.5 3.4 வரைக்கும் பார்த்துருக்கேன் ப்ராசர். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து 3.60 இருக்கான் 60 திடீஸ் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஓகேப்பா, கட் பண்ணிக்கலாம்.